டிப்ரி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் மனது. இதில் சோஸ் இருக்கும், சோஸ் இல்லாதவும் இருக்கான். பெரல் வச்சிருக்காரு. நீந்த தெரியாமல் தான் பெரல் வச்சிருக்கு. செமையாக இருக்குது. நிலாவை சுற்றி காட்டுவீங்களா? போமடா சுற்றி காட்டுவேன். இப்படி போய் வாங்கினாங்க. இந்த பேக்கில் இவ்வளோ வருது. இது வந்து உண்மையிலே லாபம் வாங்குறது. ஏண்டா விலை சொல்லா சரியோ? ஒரு வெட்டிங் ஹால், திவ்ய மஹால், கேகேஎஸ் ரோடில் இருக்கிற மாதிரி இங்கேயும் திவ்ய மஹால்ன்ற ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது பாருங்கள். இது இங்கே வந்து கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம் பாருங்கள். கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம் இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிக்கணும் போல இருக்குது. இந்த பின்னேரம் வாக்கிங் போகிறாக்கள் இந்த கரையில் வந்து நடந்து போக கடல் காற்றுக்கு நல்ல இதாக இருக்குது. கூட வந்து இந்த அட்டை பண்ணைங்க இதில் இருக்கிற ஃபுல்லாக வந்து அந்த அட்டை பண்ணைகள். ஏன்னா இப்போ 1/4 கிலோ புளி 500 ரூபா எல்லாம் போகுது. புளிய மரத்தில் வச்சிங்க. புளி ஆடை உண்டு. என்னத்தில் கட்டி கிடக்கு? தென்னை இதில் கட்டி கிடக்கு. என்ன இழுத்து கொண்டது நீ கொழுவு இழுத்து கொண்டு ஒரு ஆட்டு ஒரு இங்கே இதில் கொழுவு போட்டு. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலிக்கான இங்கே வந்தாங்கண்டா யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறைன்றது தான் வந்து நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி இந்த காணொலியை நாங்கள் கொழும்புத்துறையை சுற்றி பார்க்க போகிறோம். வந்து வெளிக்கிட்டு போய் நாங்கள் கொழும்புத்துறை என்ன மாதிரி இருக்குது, அதில் முக்கியமான இடங்கள் தெரிஞ்ச இடங்களை வந்து சுற்றி காட்ட போகிறேன். இதில் வந்து நிறைய இடங்கள் எனக்கு பெருசாக தெரியாது. அதில் வந்து கொஞ்சம் பார்த்த இடங்களை வந்து நாங்கள் சுற்றி காட்டிக்கொள்கிறேன். மற்ற வந்து அங்கே யாரும் வயதானங்கள் இருந்தால் அவைக்கு வந்து நிறைய இடங்களை பற்றி அதை கொழும்புத்துறையை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவைகிட்ட கேட்டு உங்களுக்கு எதுவும் கதைக்க முடிஞ்சால் கதைச்சு போட்டுக்கொள்கிறேன். மற்ற வந்து கொழும்புத்துறையிலேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அதை விட கொழும்புத்துறையிலேருந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் வழிகிட்டு கொஞ்சம் இடமா சுற்றி பார்ப்போம். மற்ற காணொலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ சுற்றி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஏனையன் ரோட்டால் வந்து நாங்கள் அப்படியே சுண்டுக்குழி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களை பார்த்தோம் என்றால் இங்காலே ஒரு ஸ்கூல்கள் வருது. அதை காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். இங்கால வந்து சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் இருக்குது. அப்படியே இதுக்கு முன்னாலே அப்படியே சேர்ச்சதுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தோம்னா இங்கே காங்கள் எல்லாம் குளிக்குது. தண்ணி வெள்ளை தண்ணிக்காக குளிக்குது. இது விளையாட்டு கழகம் டென்னிஸ் இதை விளையாடுற கோட்டை நினைக்கிறேன். கிரிக்கெட் அகாடமி. ஓகே, இது வந்து கிரிக்கெட் அகாடமி. இப்படி நாங்கள் வந்து இப்போ சுண்டுக்குழி சந்தி, அதாவது சுண்டுக்குழி ஸ்கூலுன்ற சந்தி அடிக்க வந்துட்டோம். இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. நல்ல பெரிய வீடு, நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்க வடிவாக இருக்குது. இப்போ போகிற இடங்களில் வந்து வேறு முக்கியமான இடங்களையும் இந்த வீடுகள் புதுசாக இருக்கிற வீடுகளையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது வந்து இந்த சந்தி வந்து சுண்டுக்குழி சந்தின்னு நாங்கள் சொல்கிறது. இங்கால போனால் இதில் சுண்டுக்குழி ஸ்கூல் வரும். இங்கால பக்கம் போனால் நாங்கள் கச்சேரிக்கு போய்க்கொள்ளலாம். இது நாங்கள் நேராக போவோம். இது நேராக போய் வந்து சுண்டுக்குழி ஸ்கூலுன்ற முன்பக்கம் வரும். இப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ எங்கள் இதுதான் எல்லா ஆட்டோக்காரங்க கிட்டே ஆகிறாங்க. இதுதான் சுண்டுக்குழி ஸ்கூலுக்காரங்க. சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ். இங்கே படித்தாக்கள் யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் வந்து உள்ளே போயெல்லாம் காட்டு எங்களுக்கு உள்ளே போய் காட்டுறதுக்கெல்லாம் அனுமதிகள் தேவை. சும்மா மேலே சும்மா முன்னால் வந்து காட்டி கொண்டு போகிறோம். இப்படி நாங்கள் நேராக போனோம்னா அப்படியே கொழும்புத்துறைக்கு போயிடுவோம். இப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களெல்லாம் சும்மா சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து கொள்ளும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ தேங்காய் இருக்குது. இப்போ தேங்காயில் தான் விலைகள். எங்களை இதை கட்டி கொண்டிருக்கணும். வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இப்போ போவோம். நாங்கள் போனோம்டா இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அமேத்தி ஹோட்டல் உண்டு. போலீஸ் மாமா வெறினா. ஓகே, இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ வந்து இங்கால பார்த்தோம்னா பழங்கள் தொங்குது. பழங்கள் எல்லாம் தொங்குது. இப்போ இங்கே வந்து வீடுகள் கூட இதில் வந்து போக வீடுகள் வருது. உள்ளே போயிட்டு நாங்கள் அப்படியே அங்கால காட்டிக்கொள்கிறோம். இதில் தான் இதுக்கால போனோம்னா விதானியார் வீதியா, கொழும்புத்துறை, பாசை, ஒரு குருநகர், இதெல்லாம் கிட்ட இருக்கிற ஊர்கள், அப்படியே சுற்றி இருக்கிற ஊர்கள். இதில் போய் அப்படியே வீதிகளை காட்டிக்கொண்டு தெரிகிற இடங்களை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பார்த்துட்டு என்னமே இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டுப்படுது. புதுசாக எல்லாம் வீடுகள் கட்டுப்படுது. கூட வந்து இதில் இருக்க வீடுகள் தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க. அப்படியே போக சின்ன சின்ன கடைகள் அதில் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்கள் நடமாட்டம். இந்த ஊர்ப்புறத்துக்கு இருக்கிற கிராமப்புறத்துக்கு இருக்கிற தான் ஆக்கள் நடமாட்டங்கள் இருக்குது. இவங்களை பார்த்து கொண்டு போவோம். இங்கால ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது, மெடிக்கல் கிளினிக் ஒன்று இருக்குது. அடுத்த இதில் பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு புது வீடு. இந்த முன் முகப்பே நல்லா இருக்குது. பெரிய இதை மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுட்டு அங்கே பின்னால் வேறு வீடு இருக்குது. கூட வந்து இங்கே டவுனில் இருக்க பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. இங்கெல்லாம் சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் இங்கே நல்லா ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு தான். இப்போ 4ஆம் தேதி இந்த காரை எடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கே சின்ன சின்ன கடைகள் வந்து கொண்டு இருக்குது.
கிறிஸ்மஸுக்கு எல்லாம் சோடிச்சு எல்லாம் நல்ல இது நடந்திருக்கு. கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால் வந்து இப்போ அதெல்லாம் சேர்ச்சிகள் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் கலட்டிருப்பி நம்ம நிற்கிறேன். இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இது சின்ன சின்ன கடைகள் அதுகள் வந்து வந்துருக்குது. ஊர்ப்புறங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோம் என்றால் ஒரு வெட்டிங் ஹால், திவ்ய மஹால், கேகேஎஸ் ரோடில் இருக்கிற மாதிரி இங்கேயும் திவ்ய மஹால்ன்ற ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது பாருங்கள். கேகேஎஸ் ரோட்லேயும் ஒரு திவ்ய மஹால் இருக்குது, இப்படி இங்காலயம் ஒன்று இருக்குது. இதில் அடுத்த ஒரு கோயில் ஒன்று வருது. என்ன கோயிலாக இருக்கும்? நரசிம்ம ஞான வைரவர் தேவஸ்தானமா? ஓகே, ஞான வைரவர் கோயில். இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். கூட வீடுகள் அது ரெண்டு வந்து கொண்டு இருக்குது. அப்படி உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம். அப்படியே யார்டையும் வீடுகள் இதில் வந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. இங்கே ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன், ஓமன் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. ஆக்கள் நினைக்கிறேன், ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன். ஓகே, இப்படி நாங்கள் இதுக்கால போனால் பாசை ஊருக்கா போகலாம். பிறகு போய் அது சும்மா இருக்கா போய் பார்த்து கொண்டு வருவோம். பிறகு விரைக்க அப்படி நாங்கள் நேராக போயிட்டு வருவோம். இங்கே ஒரு தளவாட கடை இருக்குது பாருங்கள். மேலாம் தளவாடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரியல் எஸ்டேட், லங்கா குளோபல் ரியல் எஸ்டேட்டா. இங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகள் வருது. அப்படியே பார்த்து ஒன்று போவோம். இப்போ பொங்கல் வர போகுது. பொங்கலுக்கு வந்து இப்போ கூட நீ பொங்கலுக்கு பானைகள் கரும்புகள் அதெல்லாம் கூட இருக்கும். இங்கே பல நோக்க கூட்டுறவு சங்கம் வந்துருக்கலாம். உங்களுடைய தேங்காய் இதே இது தேங்காய் நிறைய இருக்கிறா. தேங்காய் விற்கிற விலைக்கு இப்போ அதான் பெரிய தென்னந்தோட்டங்கள் வச்சுக்கிறார்கள். பணக்காரராக இருப்பினோம். இங்கே பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க முந்தி வந்து சீட்டில் நாங்கள் இருந்து இப்படி போய் போடுறது. பின்னால் கரியலே வந்து தம்பி பாவண்டாடி தம்பியை விரட்டாத. நீங்களே பார்த்தா சின்ன உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. இது இங்கே வந்து கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம் பாருங்கள். கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம் இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிக்கு நம்மளோட இருக்குது. இங்கே வந்து சமாதி கோயில், தவத்திரு யோக சுவாமிகளோட சமாதி கோயிலாம். இங்கே வந்து பாருங்கள் சம்பந்த திருநாகேஸ்வரர் தங்க மேனியன் ஒன்று இருக்குது. ஒன்று அப்படியே காட்டிக்கொள்கிறேன். இங்கே பார்த்தோம்னா சன சமூக நிலையம் இருக்குது பாருங்கள். கொழும்புத்துறை சன சமூக நிலையம். இப்படி நாங்கள் இப்போ நேராக போனோம்னா ஒரு கடற்கரை எல்லாம் வரும். அதெல்லாம் வசந்தபுரம் எல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி சும்மா உங்களை நம்மளை காட்டிக்கொள்கிறேன். யாரும் கதைக்க இருந்துச்சுனமெண்டா கூட வந்து அந்த வயதான தாத்தா மேர் பாட்டி மேருக்கு தான் அந்த கூட இடங்களை போய்ட்டு தெரிஞ்சிருக்கும். யாரும் இருந்துச்சுனமெண்டா அவைட்டையும் கதைச்சி உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். இதில் ஒரு பெரிய கட்டுறம் கடை தொகுதி உண்டு பாருங்கள். மாடி கட்டுறம் உண்டு. மற்ற கூட இப்போ புதுசாக கட்டுற வீடு எல்லாம் சோழர்கள் பதிக்கிற கூட. ஏன்னா இப்போ அந்த சோழர் கரண்டுகளால் வந்து கொஞ்சம் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம் வந்த நோக்கத்தில் நிறைய பேர் அந்த சோழர் பதிக்கிறதெல்லாம் கூட. அப்படி இவங்களை பார்த்து கொண்டு போவோம். இங்கே வந்து ஒரு கராஜ் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வருது. ஓகே, இங்கே ஒரு கராஜ் ஒன்று வருது. இதில் நாங்கள் மெதுவாக தான் போய் காட்டிக்கொள்கிறோம். இல்லை நீங்கள் வடிவ இடங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் என்றால் எங்களுக்கு இடங்கள் தெரியாதா. அதில் வந்து நாங்கள் மெதுவாக போய் கொள்கிறோம். எங்களை வந்து மாதாண்டு சிலை கொண்டு வச்சுருக்கு பாருங்கள். அந்த இது இல்லை, இது நாங்கள் போவோம். கூட வந்து இங்கே வீடுகள் எல்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக யாழ்ப்பாணத்தில் மாதத்தில் பெய்ய வேண்டிய பனி வந்து இந்த மாதத்துலேயே டிசம்பர்லேயே பெய்து கொண்டு இருக்குது. இங்கே ஒரு சைக்கிள் ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. ஒரு குடிசை ஒன்று இருக்குது. இதில் ஒரு வீட்டை பாருங்க, சட்டப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது வீடு. வித்தியாசமான கலர் ஒன்று அடிச்சிருக்குது. இதில் ஒரு குடிசை ஒன்று இருக்குது. என்னது உணவகம், எதிர்சன் உணவகமாக ஒரு ஓலை குடிசையில் நல்ல குளிர்மையாக இருக்குது. அதான் சொல்லியிருந்தேன். இப்போ டிசம்பர் மாதத்துலேயே பனி செம்மையாக பெய்யுது. முந்தைய நாங்கள் சொல்கிறது மாசி பனி மூசி பெய்யுதுன்னு தான் நாங்கள் சொல்கிறது ஒரு இதில். ஆனால் இப்போ பார்த்தோம்னா டிசம்பர்லேயே அந்த பனி வந்து சிட்டியான குளிரில் இருக்குது. அவ்வளோ குளிர்கள் இதாக இருக்குது. ஒரு அந்த வயசான ஆட்கள் சின்ன பிள்ளைகளுக்குலாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அவன் சிரிச்சு கொண்டு போகிறான். எப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்படியே போய் கடற்கரை பக்கத்துக்கு வந்துட்டோம். இங்கே இதுக்கு போனோம்னா கொழும்புத்துறை துறையப்பா வித்தியாலயம் இருக்கான். அதில் நாங்கள் பிறகு விரைக்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்ல கடலரசன் வாணிபமாக இங்கே வந்து ஒரு கடை இருக்குது. ஓகே, இங்கால போக வந்து கூட வசந்தபுரம்னு சொல்லி நம்ம கொழும்புத்துறை மக்கள் இது கொழும்புத்துறை இடத்துக்கு தான் பேரும் கூட வசந்தபுரம்னு சொல்லி நம்ம அங்கால போய்க்க நாங்கள் சும்மா காட்டிக்கொள்கிற பாருங்க. இந்த பின்னேரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வாக்கிங் போகிறாக்கள் இந்த கடற்கரையில் வாக்கிங் போட நல்லா இருக்குது. சின்னபடியான சங்கர் விரட்டுறான். ஓகே, இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம்ப்பா. செம்மையாக இருக்குது. இப்படி பார்த்துக்கொண்டு போவோம். இதில் வந்து அந்த இது கொழும்புத்துறை அந்த இறங்குதூர் அதுகளும் பெரும் கூட வந்து பாருங்கள். இங்கே அந்த போர்டுகள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம். இதில் ஒரு நாச்சந்தி வருது. இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். இந்த பின்னேரம் வாக்கிங் போகிறாக்கள் இந்த கரையில் வந்து நடந்து போக கடல் காற்றுக்கு நல்ல இதாக இருக்குது. கூட வந்து இந்த அட்டை பண்ணைங்க இதில் இருக்கிற ஃபுல்லாக வந்து அந்த அட்டை பண்ணைகள். அதில் வந்து இந்த தங்கி நின்று காவல் ஆகிறதுக்கு அந்த வீடுகள் மேலே செய்திருக்குது.
மிச்சம் அப்படியே சுற்றி அடைச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லாக வந்து அட்டைப்பண்ணைகள். இப்போ இது அட்டைப்பண்ணைகள் இருக்காது. அந்த மீன் பிடிக்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அந்த குறுக்கால அந்த போர்டுகள் ஓடில அதுக்கு அந்த பாதைகள் விட்டுருப்பினா அதுக்கு எல்லாம் 2 விலை வீசி தண்ணி கொண்டு நிற்கிறார் பாருங்க. இந்த கடையில் அந்த பாதை இந்த 2 கடையில் அந்த பாதை போகுது. இந்த பாதை காலை போய் தான் அந்த மீன் பிடிக்க எல்லாம் போய் கொண்டிருக்கணும். இந்த போட்டுகள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாதைகள் விட்டுருக்கணும். மற்றபடி அந்த சுற்றி அப்படியே கட்டி இருக்குது அட்டைப்பண்ணைகள். ஒரு நாள் நாங்கள் விசாரிக்க சொல்லி இந்த மழை நேரத்தில் எல்லாம் அட்டைப்பண்ணை வந்து சரியான கஷ்டமாக வேண்டாம். கடலுக்கு வந்து நல்ல தண்ணி கிளந்துடுமா கூட நல்ல தண்ணி கிளந்தோடனே அட்டைகள் அழுகிடுமா. உப்பு தண்ணிக்கு தான் அட்டைகள் வந்து இருக்குமென்னு எல்லாம் சொல்லியிருந்தவர். இங்கே அட்டைப்பண்ணைகள் வீடியோ எடுக்க முடியும் என்றால் எடுத்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ இங்கே வந்து பெரிய ஒரு பிஸ்னஸாக போய் கொண்டு யாழ்ப்பாணத்தில் அட்டைப்பண்ணைகள். இப்போ நாங்கள் வசந்தபுரத்தில் போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போய்கிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம், காட்டி கொண்டு வருவோம். கொஞ்சம் 3 மணி அப்படி தான் வந்து நாங்கள். ஆனால் ஆக்கள் நடமாட்டம் நல்ல குறைவாக தான் இருக்குது. அவ்வளோதுக்கு பெருசாக ஆக்கள் நடமாட்ட வண்டி இல்லை. இங்கால தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைகள் கடந்து வந்தோடனே அங்கே போட்டுகள் நிறைய நிற்கிது பாருங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மற்ற வந்து இப்போ கொழும்புத்துறை என்று பேர் சொல்கிறேன்டா நான் தேடி பாய் கிடைச்சேன்னால் முந்தியங்காலத்தில் இந்த பாதைகள்லாம் போட முதல் இந்த ஏனையின் பாதைகள் பெருசாக போட முதல் என்ன செய்கிறேன்டா கொழும்புல வந்து கப்பலில் சாமான்கள் இங்கே தான் கொண்டு வந்து இறக்குறது. அதனால தான் கொழும்புத்துறை என்று சொல்லியிருக்கிறேன் சொன்னவன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காண்டி சொல்லிக்கொள்ளணும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து கொழும்புத்துறை என்ற பேர் வந்தது. உங்களை பக்கம் தான் இருந்து வெறுறது. உங்களை பக்கத்தில் தான் இந்த அன்றைக்கு நாள் முந்திர காணொலியில் கதை கேட்க சொல்கிறேன். இப்போ வெறுறையில் என்ன இப்போ தேர்றியோடா கொழும்புலேருந்து சாமான் இறக்குறவையாம். அதால் கொழும்புத்துறையான ஒரு பேர் வந்தேன்னு சொல்லியிருந்தவர். ஓகே, இங்கால பார்த்தோம்னா நிறைய அட்டைப்பண்ணைகள் இருக்குது. அப்படி நாங்கள் போனோம்னா அப்படி லைனுக்கு அப்படி எங்கிட்ட கடல்லாம் வந்து கொண்டு இருக்கோம். இப்படி நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திருப்பிக் கொள்வோம். ஸோ அப்படி நோம்பலாக காட்டிக்கொள்கிறேன். பின்னேரங்கள் எல்லாம் இதில் விரைக்க நல்ல இதாகவும் இருக்கும், நல்ல காத்தோட்டமாக நல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இடமா இருக்கும். இதில் வந்து இருக்கலாம், கட்டில் இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இடமா இருக்கும். கூட இங்கே தியாக்கள் பின்னேரங்களை வந்து இருப்பின்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கட்டுகள் முடியுது. இதில் திருப்போமோ யூ-டர்ன் அடிங்க. என்ன செய்கிற யூ-டர்ன் அடிக்க சொன்னா திருப்போம் இப்படி. ஓகே, அப்படி நாங்கள் பார்த்துட்டு அப்படியே திருப்ப போகிறோம். திருப்புங்கள். ஓகே, இப்படியே வந்து நாங்கள் அங்கால அந்த ஸ்கூல் ஒன்று எல்லாம் இருந்த ஒழுங்கெல்லாம் இருந்தது. அந்த ஒழுங்குகளுக்கு போய் சும்மா அப்படியே காட்டிக்கொண்டு அப்படியே அவங்களை காட்டிக்கொண்டு போகிறேன். அப்படியே ஊர்ப்புறங்களையும் காட்டிக்கொண்டு போகிறேன். அப்படியே பார்த்துட்டு போனோம். நாங்கள் வந்து இது ஒரு வித்தியாலயம் ஒன்று இருந்தது. அந்த வித்தியாலயத்துக்கால திருப்புவம் வந்து அந்த ஒழுங்காக இருந்தது. இதில் எல்லாம் ஒரு வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் வந்து ஒரு ஒழுங்காக வரும். அந்த ஒழுங்கைக்கால வந்து அந்த வந்து ஒழுங்காக வேண்டாம். இதில் ஒரு போட் இருக்கும். வேறு வித்தியாலயம் ஒரு போட் இருக்கும். இதில் போனோம்னா கொழும்புத்துறை துறையப்பா வித்தியாலயமா. இதில் போய் அப்படி சும்மா போய் பார்த்துக்கொள்வோம். இதுக்குள்ளே ஸ்கூலர் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த ஊர்ப்புறமாக இருக்கும். கூட வந்து மரங்கள், பூங்கண்டுகள் எல்லாம் இருக்குது. ஸ்டாஃப் சர்வீஸ் தான். இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம். எங்களை வீடுகள் கூட வந்து நெருக்கமாக வீடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் இப்போ இதுக்கு விரைக்க யோசிக்கிறேன்னா அந்த மழை நேரத்துக்கு இதுக்கு எல்லாம் வெள்ளம் எப்படி ஓடிக்கணும் தான் யோசிக்க தோணுது. செம வெள்ளங்களோடு இருக்கும். அப்படி பார்த்துன்னு போவோம் பாருங்க. கேசி மரம் எல்லாம் நிற்கிது. இதுக்கு ஸ்கூல் எங்கே இருக்குது அதான் இப்போ யோசனை. இங்கே இதில் பாருங்க மேலெல்லாம் சோலார் போட்டிருக்கணும் பாருங்கள். கூட வந்து இப்போ அந்த சோலார் தான் இப்போ அந்த கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு அந்த முருங்கை இருக்குது, இந்த முருங்கை இப்படி பார்த்தோம்னா அப்படியே பார்த்தோன்னு போவோம். போகிற பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களை தலையாடி கொண்டு போகிறான். அதை வச்சு யோசிக்குது. அது எப்படி நாங்கள் பார்த்தோன்னு போகிறோம். இதுதான் ஸ்கூல் நினைக்கிறேன். இது என்னது? இது என்னென்ன தெரியல. ஏதோ கம்பியில் அந்த சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த அரிக்கிற மாதிரி இல்லை கிடக்கு. அந்த கல்லுகள் அரிக்கிறது மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி போகுது. இங்கே இருக்குது ஸ்கூல். இது பார்த்தோம்டா இதில் முன்னுக்கு வந்து கொழும்புத்துறை சன சமூக நிலையம் இதில் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படி எங்கால பார்த்தோம்னால் கொழும்புத்துறை துறையப்பா வித்தியாலயமா. இதுதான் கொழும்புத்துறை துறையப்பா வித்தியாலயம். நீங்கள் யோசிக்கிறேன் சின்ன படியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போகிறாங்கன்னு யோசிக்கிறல. இவர் தான் காரணம். இவர் வந்து போகிற படியங்களுக்கு தலையாட்டி கொண்டு போகிற கை தெரிஞ்ச படியங்களே. இங்கே ஒரு ஆட்சி வந்து தோட்டத்துக்கு மாடுகள் இதில் கட்டி கொண்டு இருக்கிறோம். இங்கால பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ தான் எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய கோயில் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய வளவு. இன்னொரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. கோயிலோட பெயர் கொழும்புத்துறை ஆத்திப்புலம் ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் திருக்கோயிலா. தூரம் இருக்குடா, கண்ணுக்கு தெரியணும் இல்லை. இங்கால பார்த்தோம்னா ஃபுல்லாக அப்படியே மரங்கள் பாருங்க, பெரிய பெரிய மரங்கள். ஒரு சோள மாதிரி இருக்க போய்க்கு வந்து
அப்படி இந்த இதுகள் எல்லாம் மதில்களில் படர்ந்து அந்த புல்லுகள் எல்லாம் மதிலில் படர்ந்து செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். இடப்பக்கம் போனால் அப்படியே மெயின் ரோட் பக்கம் போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, ரோட்டுகள் எல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் ரோட்டுகள் போட்டிருக்கணும். சில இடங்களில் ரோட்டுகள் போடாமல் இருந்தால் சரியான கஷ்டமாக இருக்கும். இதுக்கு போனதுக்கு ஒரு அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் கிடக்கு. இந்த ரோடு இன்னும் நல்ல ஒடுக்கமாக இருந்தால் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் கொண்டு வருது. இப்படியே பார்த்தோம்னா பார்த்து போவோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னவங்கள பார்த்து போவோம். கூட நெல்லி மரங்கள் மற்ற ஆலமரங்கள் இதெல்லாம் கூட நிற்கிது. இப்போ கூட வந்து இப்போ வளவுகள் புதுசாக ஆரம்பிங்கன்னா தென்னையில் வைங்க, தென்னை புளி அதில் வச்சா தானே மேலே யோசனை இருக்குது. வேண்டாம் இப்போ 1 கிலோ புளி 500 ரூபா எல்லாம் போகுது புளிய மரத்தில் வச்சிங்க. புளி ஆடை உண்டு, என்னத்தில் கட்டி கிடக்கு, தென்னை இதில் கட்டி கிடக்கு. என்ன இழுத்து கொண்டு நீ கொழுவு இழுத்து கொண்டு ஒரு ஆட்டை ஒரு இங்கே இதில் கொழுவு போட்டுது. ஆடு பயப்படுது. வேகமாக வந்திருந்தா இப்போ ஆடு கலைச்சி வெளுத்துருப்பாங்க. வேகமாக வந்திருந்தா கலைச்சி வெளுத்துருப்பாங்க ஆடு இழுத்துக்கிறாண்டு. இதால் போவோம், இதால் போவோமா இங்கால போவோமா? இதுக்கால போவோமே, இதுக்கால போவோம். இங்கால போனால் அங்கால என்ன இடம்னு தெரியல. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ரயில்வே ட்ராக்குக்காண்டி. அண்ணன் என்ன என்ன புளி அளக்கிறதோ? என்ன அளக்கிறது? புளி தான் தெரியுமாடா. நீங்கள் எந்த புளி சொன்னீங்க? புளி புளி பிணை புளி கொட்டை புளி. அது இப்போ 1 கிலோ 500 ரூபா வரைக்கும் எல்லாம் போகுதில்ல. ஓகே, யோசிப்பீங்க. அதெல்லாம் இப்போ சரியான ரேட்டில் போய்க்கொண்டு இருக்குது. மரக்கறி விலை முந்தி வந்த பச்சை விலை கூட கிடைக்கிற நாங்கள் இப்போ வந்து இதுகள் தான் கூட விலைகளை போகுது. இப்போ கொஞ்ச நாளாக தேங்காயெல்லாம் சீசன் வந்தது, தேங்காய் புளியெல்லாம் சீசன் வந்துடும், குறைஞ்சிடும். அந்த நேரங்களில் புளியெல்லாம் வாங்கி காய போட்டு வச்சா இப்போ இந்த கண்ணாலே பாய்க்கக்கூடியமாக இருக்கும், பழுதாகாமல் இருக்கும். இந்த குறைஞ்ச விலையில் வாங்கி வச்சிடலாம். இப்படி பார்த்தோம்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று வருது நினைக்கிறேன். இதில் ஒரு சர்ச் வருது பாருங்கள். இதில் ஜேசுநாத ட்ரெஸ் எல்லாம் முன்னோக்கி இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் கிறிஸ்மஸுக்கு அந்த நத்தார் இதெல்லாம் கட்டிருக்கணும். எந்த உருவம் நீங்களே பார்த்தோன்னா எங்களை வரும் வளவுகள் அதெல்லாம் வந்து இருக்குது. அப்படி சும்மா நார்மலாக காடின்னு போகிறேன். ஆட் டைம் வீடுகள் இதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லிக்கொள்ளுங்க. இதில் வந்தாண்டு எத்தனை நிமிஷத்தில் வந்தாண்டு சொல்லிக்கொள்ளுங்க. அடே ஓகே, இங்கால பார்த்தோம்டா இங்கால வீடுகள் தான் இல்லை. அப்படி இப்போதான் எல்லாம் வீடுகள் தொடர்ந்து பக்கத்து வீடுகள் வந்து பாருங்க. அப்படி காடின்னு போகிறேன். நிறைய சன சமூக நிலையங்கள் வருது தானே. இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு சன சமூக நிலையம் இருக்குது பாருங்க. கொழம்புத்துறை சென்ட் ரோசாரியான் சன சமூக நிலையமா. இந்த சன சமூக நிலையம் மட்டும் கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாப்பா. நீங்கள் அந்த பள்ளிக்கூடம் போயிருக்க வீட்டை சாப்பாடு காட்டுறதுக்கு அந்த வீட்டை பேப்பர் ஆட்டை போகிறேன் லைப்ரரி அந்த பேப்பர் வைக்கிறேன். எனக்கு அது இப்போ தெரியும் இப்படி பேப்பர் வைக்கிறேன். பொழுது பட போய் எடுத்துகிட்டு வர்றது இப்படி எதுக்கால விடுவோமோ இந்த நேர் ஒழுங்கை காலை இல்லை அங்கே போய் அந்த இதில் அன்வர் வந்தார் அந்த இதுக்கால விடுவோம். ஜனாதிபதி வந்த அந்த பாசையூர் பக்கம் இது காலை விடுவோம். எதால் வந்தவர்னு தெரியாது, ஆனால் அதுக்காக வந்தவர்னு தெரியும். இப்படி நாங்கள் பார்த்துன்னு போகிறோம். இதில் வந்து ஏற்கனவே பார்த்த பாதைகள் தான் இப்படியே பார்த்துன்னு போகிறோம். ப்ரோயிலர் 1200 ரூபாயா இப்போ. கூடாதான் கோழி ஊர் ஆடு அதெல்லாம் டேஸ்ட். ஒரு ஆடு ஒரு கோழி வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா சேர்ந்து எல்லா டேஸ்ட்டும் தெரியும். அப்படி ஆடா ஓகே. இப்படி நாங்கள் அங்கே போய் தொடர்ந்து கொள்வோம். ஓகே, இப்படி நாங்கள் இப்போ இதில் கொழம்புத்துறை இந்து மகா வித்தியாது முன் ஒழுங்கை கால போகிறோம். போய் என்ன வேண்டு சும்மா இருக்கா பார்த்துக்கொள்வோம். இதில் வந்து அந்த பாசவர் இதுக்கு மைதானத்துக்கு போகாது, இது வேற ஒரு லேன். இதுக்குள்ளேயும் போய் சும்மா இருக்கா பார்த்துக்கொள்வோம் என்ன வேறு இருக்காண்டு. ஓகே, அப்படியே சும்மா அப்படியே காடி கொண்டு போகிறேன். இங்கே எல்லாம் வெறும் வளவுகள் வீடுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. கூட வந்து இதுக்கு அந்த கடைகள் பேங்க்கள் எல்லாம் கூட இல்லை. இது டவுன் ஏரியா பக்கத்து தான் நாங்கள் போகணும். பேங்கில் ஏனைய ரோட்டுக்கு தான் போகணும். மற்றபடி சும்மா நார்மலாக வந்து வீடுகள் கடைகள் வந்து இருந்துள்ளோம். அங்கே ஊர்ப்புறங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படி வந்து வீடுகள் கடைகள் எல்லாம் இருக்கும். நாங்கள் காட்டிக்கொள்கிறேன். இப்போ நேராக போய் நாங்கள் போனோம்னா பாசையூருக்கு போயிடும். பாசையூர் போய் அங்கே வந்து குருநகருக்கு போவோம். நான் ஏற்கனவே குருநகர் எல்லாம் காணொலி எடுத்து போட்டிருப்பேன். அதே மாதிரி பாசையூர் வேணும்னா தேவைப்பட்டாருக்கும் தேவையா சொல்லுங்கள். மற்ற அதே மாதிரி வேறு ஏற்கனவே இந்த ஊர்களும் கொண்ட ஊர்கள் பார்க்கணும் அப்படி எதுவுமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளலாம். பார்க்கணுமெண்டு இங்கே எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். பெரிய வீடுகள் மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது.
உங்களோட ஊர்களை பார்க்கணும் அப்படி எதுவும் இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம், நான் அதையும் காட்டிக்கொள்கிறேன். அப்படிங்கிற பார்த்தோம்னா ஒரு கோயில் உண்டு, வித்தியாசமாக இருக்குது கோயில். கோயிலாக இல்லாட்டி வீடாக ஒரு மன்றம் மாதிரி இருக்குது இதை உண்டு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னால் இது இங்கே ஒரு மாடி வீடு. வீடில் ஒன்றும் ஒரு டிசைன்களில் வரும் வித்தியாசமாக. இப்போ நாங்கள் எனக்கு என்னென்னா இப்போ குடும்பத்துடைய நிற்கிறோமா பாசம் இருக்க வந்துட்டோமான்னு தெரியல, நோம்பலாக காட்டி கொண்டு போகிறேன். நல்லா பார்த்தோம்னா ஒரு சிலையை இருக்குது. இது ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. என்ன ஸ்கூல் இது பார்த்தோம்னா என்ன ஸ்கூல்? ஜோசப்ஸ் வித்யாலயம். வாட்சிட்டேன் இல்லை, எங்களை சேர்ச் ஒன்று வருது பாருங்க. எங்களை அமல உட்பவம் அப்படின்னா என்னது? அமல உட்பவம்டா எனக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. என்ன பார்க்குறாங்க முதிய இதில் பார்த்துட்டேன். என்னென்னு நீ தானே முதல்ல என்னடா கேட நீ இங்கே பார்த்தோன்னா நிறைய கட்டுறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து கொண்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் வெள்ளை பக்கம் திருப்போம். வெள்ளை திட்டத்தை சொல்லி தருவோணுமே. இது வந்து நாங்கள் பாசையூருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நிற்கிறது வந்து பாசையூருக்க. இப்படி திருப்பி அதில் ஒரு ஒழுங்கு இருக்காது, திருப்பி கொண்டு போவோம். வாங்குவோமா? திருப்புங்க. லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ வாங்கிட்டு வருவோம். வாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் டிப்பிடிப்பி வாங்கினாங்கள். இந்த பேக்கில் இவ்வளோ வருது. இது வந்து உண்மையிலே லாபம் வாங்குறது. ஏண்டா இல்லை சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் நேராக போயிட்டு நாங்கள் ரெண்டு சாப்பிடுவோம். அப்பயே சொல்கிறேன், பேக்கெட்டுண்டா காற்றை மட்டும் அடித்து போட்டு அதான் காற்றையும் சேர்த்து விற்பாங்க. 100 ரூபா அந்த பெரிய பேக்கெட் ஒன்று இருந்ததில். அதான் இதில் ஒரு காவாசியை வச்சு போட்டு தான் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பிச்சா பாதி காற்று போடும், மிச்சம் கிடக்கு. இது லூஸாக வாங்கினாங்க. நல்ல சோஸ் போட்டேன்னு சொன்னவா. இதில் விலை நான் பிறகு சொல்லிக்கொள்கிறேன். வந்து கூட இதுக்கு நாங்கள் பாசையூருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் போய் ஒரு பெட்ரோல் செட் மாதிரி ஒன்று வரும். அங்கே வந்து பார்க்க வருமானு நிற்கிறேன். முந்தி பார்த்த ஞாபகம். இப்போ நாங்கள் இப்படி அங்கே போய் திருப்பிட்டு நின்று சாப்பிட்டு கொள்வோம். நீங்கள பாருங்க, இதில் வந்து பெட்ரோல் செட் மாதிரி ஒரு செட் ஒன்று வரும். பெட்ரோல் செட் தான் கட்டி இல்லை பார்க்குக்கு தான் இந்த பெட்ரோல் செட் மாதிரி ஒன்று போடுறீங்க. இதால் திருப்புங்க, வெள்ளை பக்கம் திருப்புங்க. ஓகே, இப்போ இதுக்கால் நாங்கள் திரும்ப போகிறோம். இதுக்கால் திரும்பி போனோம் என்றால் நாங்கள் அந்த கிரவுண்டுக்கு ஜனாதிபதி வந்ததுக்கு போய்க்கொள்ளலாம். இங்கே இதை ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குது. சாப்பிடுவோம். அடிப்பேன். கிறிஸ்டியன்ஸ் வெடிங்கிற ஆடு மச்ச சாப்பாடு இல்லைடா. மச்சம் சாப்பிடக்கூடாது, சும்மா சொன்னேன். ஓகே, இதில் இதை பார்க்கணும், அவையும் பார்க்கணும், வெளுப்பாங்க. ஓகே, இதில் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. 2 சாப்பிட்டு போவோம். இதான் அந்த இவர் ஜனாதிபதி வந்த கிரவுண்ட். அப்பேக்க வித்தியாசமாக இருந்தது. நடு கிரவுண்ட்லேருந்து சாப்பிட்றது. அங்கால ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இது ஒரு சும்மா நார்மல் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, சாப்பிடுவோம். சரி, இப்போ இது விலையை சொல்லு. விலை 100 ரூபா. இவ்வளோ வந்து இந்த பேக்கெட்டுக்கு இவ்வளோ வருது. இப்போ சொப்பின்லாம் போட்டு தந்தது. லூஸாக வாங்கலாம் 100 ரூபா. வந்துட்டேன், கிரவுண்டுக்கு நடுவில் நிற்கிறேன். டிப்பி இது பாக்கெட் கிடக்கட்டும். தம்பி பொறுங்க, எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துருக்குறேன். சாப்பிடலாம். ஒரு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பேக்கெட் 100 ரூபா. டிப்பி மாதிரியே இருக்கு, கொஞ்சம் உரைப்பாக இருக்கு மனது. இதில் சோஸ் இருக்கும், சோஸ் இல்லாதவன் இருக்கான். நல்லா இருக்கு. என்ன லாபம்? வீட்டை கொண்டு எதுவும் ஃப்ரீ டைம் இல்லை, இது டீயோட கழிச்சு கொண்டு இருக்க. அப்படியே இந்த படம் டெவலப் பண்ணி பார்க்க கூட எங்களுக்கு எல்லாம் எடிட் பண்ணிக்க, எடுத்து பாக்கெட் போட்டு எடிட் பண்ணி கொண்டு இருக்க. நல்லா இருக்கும். அப்படி என்ன மாதிரி புது வருஷம் அப்படி போகுது? சரிங்களா? எனக்கு என்ன பசிக்குது. எனக்கு இப்போ மீண்டுச்சு ஆகலை. இப்போ டிப்பி சாப்பிட்றா இல்லையா? நான் கல்யாணம் போகும்பா அடிக்கும். இந்த சேர்ச்சில் தான் கல்யாணம் நடக்குது. இதுக்கு போனால் அப்புறம் அடி வாங்கணும். போய் மிஸ் பண்ணிட்டு வருவோம். அப்படிங்கிற பார்த்தோம்டா பாசையூருக்கு தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பாருங்க, பாசையூர் விளையாட்டு கழகமா ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நிற்கிறோம். சரி, ஸ்கூலோ? அட தெரியும், படிச்சுட்டு
பாத்தியோ உனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கேன். பாசே ஸ்கூல் முன்னாடி நிற்கிறேன் பாருங்க. சரி இப்படி இதை சாப்பிட்டு தொடருவோமா? சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா முன்னுக்கு அதே ஸ்கூல் இது வந்து முன்னுக்கு இருக்கு பாருங்க. சென்ட் ஆண்டனீஸ் ரோக்கா மகளிர் வித்தியாலயம் பாசையூர். இந்த வீடுலாம் 2-3 வீடு கிடக்குறாங்க எனக்கு பின்னால் அப்படியே. ஆனால் வீடு பெயிண்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு வீடு தானே? சரி 2 வீடு கிடக்குற பக்கத்தில். அது எப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம். இதில் பார்த்தோம்னா இது குளமா இல்லாட்டி குட்டையா சும்மா ஒரு வாய்க்காலா? குளமானு தான் நினைக்கிறேன். தாமரை எல்லாம் கிடக்குது. குளமாக தான் இருக்குது. இப்படியே நேராக போவோமா திருப்போமா? திருப்போம். திருப்பி இதுக்காக பார்த்தோம்னா குருநார் பக்கம் போகலாம் அவன் நிற்கிறேன். சும்மா இருக்க பார்த்து ஒன்று போவோம். இங்கே பார்த்தோம்னா இதில் ஒரு குளம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் மாடுகள்லாம் போய் நிற்கிது. தெரியுமா நீ நடந்தே இல்லைடா போகுது. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். தாமரையெல்லாம் இப்போ தான் மொட்டுகள் கட்டுது. தாமரையில் சுடியோடு பிடிக்க தருவா தாமரை. நிப்பாட்டி இல்லை நிப்பாட்டி இருக்க பிடிக்கிட்டானே. நான் பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்கி தரேன். உடுப்பு வாங்கி தரேன். இங்கே பார்த்தோம்டா இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்றால் இல்லை அட்ரஸ் இல்லைடா. அப்போ ஈச்சமோட்டே தெரியாது எனக்கு. ஈச்சமோட்டை சுண்டுக்குள்ள ஈச்சமோட்டை தெரியாது. அது ஓகே சமாளிச்சிட்டேன். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போவோம். வந்து நாங்கள் குருநகர் அது இந்த ஏரியாவுக்கு சுற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லாமே கிட்ட தான். பாசையூர், குருநகர், கொழும்புத்துறை இது எல்லாமே இந்த கிட்ட பக்கத்து இடங்கள் தான். உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். அதே மாதிரி கொழும்புத்துறையில் முக்கியமான மெயின் ரோட்டத்தில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சில இடங்கள் உள்ளூர் இடங்கள் நம்மளுக்கு விட்டு காட்டினான். அதில் வந்து சில இடங்கள் நோமான இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. நோமான சில இடங்கள் வந்து கவர் ஆகிருக்கும். அப்படிங்கிற பாசூர் பக்கம் வந்துட்டேன். பாசூர் பக்கம் வந்து இப்போ வந்து நாங்கள் திருப்ப எங்கே போகிறோம்னா சுண்டுக்குழி அந்த ஸ்கூல் பக்கம் தான் போய் கொண்டுக்கிறோம். உள்ளொழுங்கையால் போய் கொண்டுக்கிறோம். சீமான் விறகுகளாம்டா. இல்லை சீமான் விறகு மர விறகு தெரியும். அது என்ன சீமான் விறகு? சரி ஓகே, அப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். வீடுகள் அதெல்லாம் வருது. இங்கே பழைய வீடு எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் போய் எங்கே ஏற்றுவோம்டா சுண்டுக்குழி அந்த பக்கம் தான் போய் ஏற்றுவோம்னு நினைக்கிறேன். இந்த ரோடு அப்படி தான். இந்த பைக் போய் ஏறுமாடா. இந்த பைக் அந்த கையெறிட்டு போய் ஏறுமோன்னு கேட்குறேல தெரியுது. அதான் முந்திட்டேன் நான். நீ கேட்பேன் தான் நான் முந்திட்டேன். பார்த்து கொண்டு வாங்க. இதாக வீடுகள் இருந்தாங்க, வீடுகள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க. சாப்பிட வருவார். சரி அப்படி வர மாட்டேன். இங்கே இஞ்சால ஒரு குளம் குளத்துக்குள்ள கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுக்கணும். அவர் பேரல் வச்சிருக்கு. நீந்த தெரியாம தான் பேரல் வச்சிருக்கு. செமையாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து குளம் தாண்டா. எங்கே கண் தெரியாது எனக்கு. தெரியுது இல்லையா? நிப்பாட்டு நீ இங்கே சுண்டுக்குழி சன சமூக நிலையமா நிப்பாட்டு ஒரு ஓரமாக ஒரு ஆட்டோ அடை அந்த அந்த வடிவேலு மாரி தான். நீங்கள் தகதகாண்டு எம்ஜிஆர் மாதிரி மின்னுறீங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டு போகிறோம். என்னது சங்கரு கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனை தான். கொஞ்சம் இதை பார்த்துக்கிறது ஒரு சரி தாண்டுங்க. நடவுங்க முன்னால் குறுக்க போகிறாக்கள். நம்ம வீடு ஒன்று இருக்குது பாருங்க. புது வீடு ஒன்று கட்டியிருக்கணும். இப்போ அந்த இதால் தான் நாங்கள் நேராக போனாங்க. போய் காட்டி ஒன்று போனாங்க. அந்த இடத்துக்கே வந்துட்டோம். அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் போனோம்னா கச்சேரி போகலாம். சும்மா அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அப்படியே குழம்புத்துறையை காட்டிட்டா அப்படியே இதையும் காட்டிக்கொள்கிறேன். சில இடங்கள் குழம்புத்துறையில் விடுபட்டுருக்கலாம். அந்த விடுபட்ட இடங்களை பற்றி எனக்கு தெரியும். அவ்வளோத்துக்கு பெருசாக இடங்கள் பற்றி தெரியாத முக்கியமான இடங்கள் காட்டினா நீங்கள் அதை போனோம்னா யாழ்ப்பாணம் பிரதேசம் எழுது போகலாம். இடங்கள் எதுவும் விடுபட்டிருந்தால் உண்மையிலேயே மேனேஜர் வேண்டாம். அவ்வளோத்துக்கு எனக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது. உண்மையிலே இந்த ஊர்வல் சேர்த்து ஊர்களை சுற்றி காட்டுக்க அந்த ஊருக்கு சம்மந்தமாக தெரிஞ்சால் தான் நம்ம வடிவாக சுற்றி காட்டணும் ஃபுல்லாக. அதில் ஒருத்தருமே ஐயா மேலே இருந்தால் கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. இங்கே பார்த்தோம்னா இது பிரதேச செயலகம். ஓகே இங்கே பாருங்க யாழ்ப்பாணம் பிரதேச செயலகம். இப்படியே போனோம்னா அங்கே போய் கச்சேரி ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. பேஸ் பண்ணவங்களை காட்டிக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே போய் காட்டிக்கொள்கிறேன். இதில் போனால் ஓல்டு பார்க் எல்லாம் வருது பாருங்க. பேஸ் பண்ண காட்டுறேன். ஃப்ரைட் ரைஸ் 299. அங்கே இது மாதிரியான நாங்கள் நில வேண்டாண்டா இருக்கமே இருக்கா
இங்கே பார்த்தோம்னா எல்லாம் முன்னுக்கு வண்டில் கடைகள் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னா ஆசை வருதோட டயர்டில் நீங்கள் வேணும்னா சின்ன பிள்ளைய பார்க்க நீங்கள் வந்து கப்பல்ஸ் எல்லாம் பெறல இதை சின்ன பிள்ளைய பார்க்க இருக்கும். ஏன்னா நான் பெறேன் இங்கால போனோம்னா அதில் கச்சேரி ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் அப்படியே திரும்பி யாழ்ப்பாணம் பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம். ஏரன் ரோடில் தான் போகிறோம். இதில் பார்த்தோம்னா ஐஓசி பெட்ரோல் செட் இருக்குது பாருங்கள். இதில் யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்குது, மற்ற கார்னரில் இருக்குது, சில இடங்களில் வந்து ஐஓசி இருக்குது. அந்த நேரம் பெட்ரோல் தட்டுப்பால் ஐஓசி தான் பெட்ரோல் இருந்தது. டிக்டாக் கடை டேக்அவே ஃபுட்டா டேக்அவே மட்டும். இப்படி நாங்கள் இதுக்கால போனோம் என்றால் வேம்படி சந்தைக்கு போகலாம். அவனே இப்படியே வந்து நாங்கள் சரி வர்ற இடத்த சும்மா நம்மளா காட்டிக்கொள்ள கொண்டு காட்டுறோம். இதுக்கு போனால் இதுக்கு தான் அந்த ஃபேமஸான இடங்கள் இருக்குது. இப்போ வந்து கூட இதுகள் என்னது ஹோட்டல்கள், மற்ற இந்தியன் ஃபுட்டு இதுகள், எஸ்பி ஹோட்டல் வருது, அப்படி நிறைய இதுகள் இருக்குது. இதில் போனால் சர்ச் எல்லாம் வருது, யூஎஸ் ஹோட்டல் வருது, சர்ச் வருது, இப்படி பொதுவான நிறைய இடங்கள் வந்து இருக்குது. இப்படி சும்மா உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் போய்க்க சும்மா நீங்கள் அப்படி பார்த்துக்கொள்ளலாம். இதில் யூஎஸ் ஹோட்டல் இருக்குது. அப்படி எங்களை பார்த்தோம்னா சர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள். சரி நாங்கள் குழம்புத்தில் தான் காட்ட வந்து நாங்கள் நிப்பாடுங்க முடிப்போம். சரி ஓகே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் வந்து சில இடங்கள் காட்டி தான் சொல்லி சில இடங்கள் வந்து தெரிஞ்ச இடங்களை காட்டி இருந்தாங்க. என்னவே இருந்தது நீ தான் டிரைவர். இவர் தான் அந்த போன சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கொண்டு போனார். நாங்கள் ஓடைக்கிற அந்த ரோட்டை மட்டும் தான் சைடு இடங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அப்படி தானே? சரி ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. மற்ற மாதிரி வேறு இடங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டணும்னா அதில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஓகே இதோட இந்த காலை நன்றி சொல்லி இந்த கால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சுற்றி காட்டுவீங்களா? போகடா சுற்றி காட்டுவேன்.